காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. அண்மை செய்தி. பாஜக வேட்பாளர்கள் 20 தொகுதிகளில் போட்டியிட இருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வரும் மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் 20 தொகுதிகளில் பாஜக போட்டியிட இருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ் அணிக்கு இடம் இல்லை என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. பாஜக கூட்டணியோடு ஓபிஎஸ் தரப்பினர் தொகுதி பங்கீட்டிற்கான தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வந்தது. பாஜகவுடனான தொகுதி பங்கீடு எப்போது இறுதியாகும் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வந்த நிலையில் தற்போது பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ் தரப்புக்கு இடமில்லை என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே பாஜகவிடம் ஓபிஎஸ் அணியினர் 3 தொகுதிகளை கேட்டிருந்தனர். இந்நிலையில் பாஜக ஒரு தொகுதி தர முன்வந்திருப்பதாக தகவல் வெளியான நிலையில் தற்போது பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ் அணிக்கு இடமில்லை என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைப்பில் இருக்கிறார். விக்னேஷ் முத்து, சற்று நேரத்துக்கு முன்னாடி தான் 3 தொகுதிகள் ஓபிஎஸ் அணியிலிருந்து கேட்கறாங்க. ஆனா ஒரு தொகுதி தர்றதுக்கு பாஜக முன்வர்றாங்கிற தகவல் வெளியாச்சு. ஆனா இப்ப பாஜக கூட்டணியில ஓபிஎஸ் அணிக்கு இடமில்லை அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. என்ன விவரம்? தற்போதைய சூழல் என்ன? பிரியதர்ஷினி, பாஜகவின் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தொகுதி பங்கீடு தற்பொழுது நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் தொடர்ச்சியாக கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்தும் தொலைபேசி வாயிலாக அழைத்தும் இந்த தொகுதி பங்கீட்டை இறுதி செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே நேற்றைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சி, அதே போன்று ஐஜேகே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகளுக்கு ஒட்டுமொத்தமாக 16 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. இன்று தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் ஓபிஎஸ் அணிக்கு தொகுதி பங்கீடு ஒதுக்கீடு செய்யப்படும் என காலை அறிவிக்கப்பட்ட நிலையில் யாரும் இந்த சந்திப்பு என்பது நேரடியாக கமலாலயத்தில் நடைபெறவில்லை. ஓபிஎஸ் ஒரு பக்கம் மாவட்ட செயலாளர்களை கலந்து ஆலோசித்து ஆலோசனை மேற்கொண்டார். இப்படிப்பட்ட சூழல் தான் தற்பொழுது அண்ணாமலை உள்ளிட்டோர் டெல்லி பயணம் தற்பொழுது புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை, அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக பாஜக நேரடியாக 20 தொகுதியில் களமிறங்குவதாக தெரிவித்தார். ஏற்கனவே 16 தொகுதிகள் கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. இன்று தமிழ் மாநில காங்கிரசுக்கு எங்களுடைய கூட்டணியில் இருந்து 3 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு இருப்பதாக அவர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். நாங்கள் 20 தொகுதி, கூட்டணிக்கு தற்பொழுது வரை 19 தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. நாங்கள் 20 தொகுதியில் நேரடியாக களம் காண்கிறோம். தாமரை சின்னம் 24 தொகுதியில் களம் காண்கிறது என வெளிப்படையாக தெரிவித்தார். அப்பொழுது ஓபிஎஸ் அணிக்கு சீட்டு ஏன் ஒதுக்கவில்லை என்பது தொடர்பாக எழுப்பிய கேள்விக்கு அது அவர் நேரடியாக பதில் சொல்வார் என தெரிவித்தார். அண்ணாமலையின் பேச்சு மற்றும் இன்றைய தொகுதி பங்கீடு முடிவு செய்யப்பட்ட நிலையில் 39 தொகுதியும் தற்பொழுது இறுதி செய்யப்பட்டு பட்டியல் தயாராக இருக்கக்கூடிய நிலையில் ஓபிஎஸ் அணிக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம் இல்லை என்பது அதிகாரப்பூர்வமாக வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே 20 தொகுதிகள் பட்டியலுடன் அண்ணாமலை, வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். எந்த நொடி வேண்டுமானாலும் எங்களது பட்டியல் உடனடியாக வெளியாகலாம் என அவர் தெரிவித்திருக்கிறார். ஓபிஎஸ் இன்று மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்திய பொழுது குறைந்த எண்ணிக்கை தாமரை சின்னத்தில் களம் காணக்கூடாது என பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். மூத்த தலைவர்களும் இதே ஒரு கருத்தை முன்வைத்த நிலையில்தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணிக்கு அவர் ஆதரவு நேரடியாக வழங்கி கூட்டணியில் போட்டியிட மாட்டார் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இருந்தாலும் நாளை பன்னீர்செல்வம் அதிகாரப்பூர்வமாக செய்தியாளர்களை சந்தித்து இதனை தெரிவித்திருக்கிறார். தொகுதிகள் ஏற்கனவே இறுதி செய்யப்பட்டு ஒப்பந்தம் முழுமையாக கையெழுத்து ஆயிருக்கக்கூடிய நிலையில் பாஜக வசம் தற்பொழுது தொகுதி இல்லை. இதனால் ஓபிஎஸ் அணிக்கு தொகுதி இல்லை என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. பிரியதர்ஷினி, நிச்சயமா நீங்க குறிப்பிட்ட மாதிரி நாளை ஓபிஎஸ் செய்தியாளர் சந்திப்பிற்கு பிறகு பல கேள்விகளுக்கு விடை தெரிய வரும் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. தொடர்ந்து ஒரு தொகுதி தர்றதுக்கு முன் வந்தாங்க. ஆனாலும் கூட அந்த ஒரு தொகுதி கூட ஏன் ஒதுக்கப்படல, அதுல என்ன சிக்கல் நிலவுச்சு அப்படிங்கிற உள்ள ஆலோசனையில என்ன விவரம் நடந்தது, என்ன மாதிரியான வாதங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற விவரம் இருக்கா விக்னேஷ் முத்து? நிச்சயமாக இது தொடர்பாக காலையிலிருந்து தொடர்ச்சியாக ஆலோசனை நடத்தப்பட்டு வந்தது. அண்ணாமலை உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் தொலைபேசி வாயிலாக பன்னீர்செல்வம், அதே போன்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசனை தொடர்பு கொண்டு இந்த கூட்டணி தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வதாக ஆலோசனை நடத்தினர். தொடர்ச்சியாக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவை காணொலி வாயிலாக இந்த ஆலோசனையும் தொடர்ச்சியாக நடைபெற்றது. அப்பொழுது
ஓபிஎஸ் அணி சார்பில் ஒரு 3 தொகுதியாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எங்கள் அணிக்கு ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள். ஆனால் அவர்கள் கேட்கக்கூடிய பெரும்பாலான தொகுதிகள் பாட்டாளி மக்கள் கட்சி அதே போன்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஏற்கனவே ஒதுக்கீடு செய்யப்பட்டதால் அவர்கள் எதிர்பார்த்த தொகுதி ஏதாவது ஒரு தொகுதியாவது கடைசி ஒதுக்கப்படும் எதிர்பார்த்த நிலையில் தேனி அந்த தொகுதியை ஓபிஎஸ் தரப்பில் நேரடியாக கேட்கப்பட்டதாகவும் அது தற்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் தான் தற்பொழுது மாவட்ட செயலாளர்களுடன் ஓபிஎஸ் இன்று காலை 9 மணியிலிருந்து தனியார் மண்டபத்தில் நடத்திய ஆலோசனைக்கு பிறகு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் முழுமையாக பாஜகவுக்கு ஆதரவு மட்டுமே அவர் வழங்குவார் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒரு தொகுதியில் தற்பொழுது சின்னம் வேறு இல்லை, பாஜக சின்னத்தில் இருப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. இதனால் இந்த உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு தொகுதியை ஒதுக்கீடு செய்யுங்கள், நாங்கள் ஆதரவு வழங்குவோம் என்ற ஒரு தகவலை ஓபிஎஸ் தரப்பில் தெரிவித்ததாக பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. நாளை இது தொடர்பாக ஓபிஎஸ் செய்தியாளர்களை சந்திக்கிறார். தற்பொழுது வரை அனைத்து தொகுதிகளும் 19 தொகுதிகள் ஒட்டுமொத்தமாக கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதில் 4 கட்சிகள் பாஜகவின் தாமரை சின்னத்தில் களமிறங்குகிறார்கள். ஒட்டுமொத்தமாக 24 தொகுதியில் தாமரை சின்னம் களம் காண்கிறது. இதனால் ஓபிஎஸ்க்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியில் தொகுதி என்பது ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. 2026 நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதற்கு கூடுதலாக தொகுதிகள் சேர்த்து வழங்கப்படும் என்ற ஒரு உறுதியை பாஜக தரப்பில் வழங்கியிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்ற பிரியதர்ஷினி. நிச்சயமா ஓபிஎஸ் அணியினர் பாஜகவோடு தொடர்ந்து கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு வந்தாங்க. இந்நிலையில ஓபிஎஸ் அணிக்கு இடமே ஒதுக்கப்படல அப்படிங்கிற விவரம் வெளியாகி இருக்கு. இனி அடுத்த கட்ட நகர்வு ஓபிஎஸோடது என்னவா இருக்கும்? இந்த தேர்தலில், மக்களவை தேர்தலில் அவர் யாரையேனும் ஆதரித்து பிரச்சாரம் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கா விக்னேஷ் முத்து? ஓபிஎஸ் தரப்பை பொறுத்தமட்டில் ஏற்கனவே பாஜக தலைமையுடன் ஒரு நல்ல நெருக்கமாகவே காணப்பட்டார். முன்னதாக கூட்டணி கட்சி தலைவர்கள் பலரையும் பாஜக தொகுதி பங்கீட்டுக் குழு நேரடியாக சந்தித்து பேசிய நிலையில் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனை சந்திக்காமலே இருந்தது. கடைசி வரை அதிமுக இந்த கூட்டணியில் உள்வரும் என எதிர்பார்த்தது, ஆனால் வரவில்லை. இதனைத் தொடர்ந்துதான் ஓபிஎஸ்ஐ தனியார் நட்சத்திர ஹோட்டலில் வைத்து மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி விபி சிங் உள்ளிட்டோர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்ற ஒரு நிலையில் தற்பொழுது ஒரு அதிருப்தி காரணமாக இந்த தொகுதிகள் ஒதுக்கப்படாமலேயே இருக்கிறது. இதனால் ஓபிஎஸ் தனது அதிகாரப்பூர்வ முடிவை நாளை பத்திரிகையாளர்களை சந்தித்து காலை முழுமையாக அறிவிப்பில் வெளியாக இருக்கிறார். இன்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முழுமையாக இது தொடர்பாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக இந்த தேர்தலில் பாஜகவுக்கு அவர் நிபந்தனையற்ற ஒரு ஆதரவை வழங்கலாம் என்ற ஒரு அறிவிப்பு நாளை வெளியாகலாம் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே ஏற்கனவே அவர் சேலத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தின் பொழுது பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து அவர் டிடிவி தினகரன் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் முழுமையாக ஆலோசனை நடத்தினார்கள். இதனால் இந்த தேர்தலில் பாஜக கூட்டணிக்கு ஆதரவு என்ற ஒரு நிலைப்பாட்டை ஓபிஎஸ் நாளை எடுப்பார் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. பிரியதர்ஷினி, நாளை செய்தியாளர்கள் சந்திப்பில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் என்ன பேசுறாங்க, அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விக்னேஷ் முத்து. காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.